ஏய் புறவனே ஏய் ஏய் இரு யார் யா நீ ஏய் ஏய் வாயா நீ என்ன பேசுற ஏய் வாயா நீ ஏய் வா வா ஏய் புற ஏய் தர ஏய் உலக்காம வரதுல வா ஏய் என்ன தப்பு பண்ண யாருக்காக எதுக்காக ஏய் நான் யார் தெரியுமா ஆறாந்தா உனக்கு என்ன பொம்பளை பிள்ளையா ஆம்பளையா பொம்பளையா என் தலைவன் மட்டும் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்க வேற மாதிரி பண்ணிடுவான் யார ஏய் கட்டா மண்ண தட்டா இந்த தலைவனை பத்தி எல்லா டிவிலயும் போய் உட்கார்ந்து தப்பு தப்பா பேசிக்கிறியா நீ இந்த தலைவனே எந்த தலைவனை நான் தப்பா பேசுனேன் எங்க தலைவனே ஏய் ஏய் நீ யார் யாரு போடா ஏய் ஏய் புறா 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 ஏய் சரி உண்மை சொல்லு அஜித் ஃபேன் தான் நீ நீ முதல்ல சொல்லு உன்கிட்ட ரொம்ப நாளா கேக்குற கேள்வி நீ உண்மையாலே அஜித் ஃபேன் தானே தல எல்லா சேனல்லயும் போயிட்டு எங்க தலைவனை தப்பு தப்பா பேசிக்கிற நீ எல்லா சேனல்லயும் போயிட்டு அவதூறு பரப்புறது ஏய் இருடா நீ சொல்றா எங்க அண்ணன் எப்படா திமிங்கல பால் ஊத்தி குடிச்சாரு நீ சேனல் சொல்ல இருக்கற ஓ நான் சிம்பு படத்தோட டைரக்டரியா அப்புறம் டைரக்டர்னா இப்போ சான்ஸ் தர போறியா சான்ஸ் தராம இப்ப எதுக்குப்பா என்னை கடத்திட்டு வந்த யார் நீங்களா சொல்ல யார் நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க நான் வர்ற கோவத்துக்கு என் தலைவனுக்கு மட்டும் தெரிஞ்சது வச்சுக்க யார் அவன் தலைவன் யார் அவன் தலைவன் நான் தலைவர் விஜயோட ஃபேனுப்பா சொன்ன நீ விஜயோட ஃபேன்னா அப்ப நாங்க யாரு நாங்க தான் விஜய் ஃபேன் பாத்துக்கலாம் முதல்ல நீ யார் விஜய் ஃபேன் ஓ நீங்க விஜய் ஃபேன் தானா ஆமா நாங்க தான் விஜய் ஃபேன் நான் யார் தெரியுமா நீ யார் அட்டமா குரு நீ யார் பேசாம செக் பண்ணி பாத்துறேன் நான் எனக்கு வர்றதுக்கு எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறதுன்னு இப்படி இருக்கீங்களே புரிஞ்சுக்க நீ யார் ஃபேனியா எனக்கு வயசு 60 60 ஆனா எங்க தலைவனுக்கு 52 வயசு அவரு கருவுல இருக்கிறப்பல இருந்து நான் வந்து அவருக்கு ரசிகனா இருந்திருக்கேன் தெரியுமா எப்படி அவர் பெருசா பாத்தியா உட்கார்ந்து நீங்க மட்டும் ரசிக்கிறது எதை வச்சு நான் நம்புறது எங்களுக்கு சில ஐடியாலாம் இருக்குது அது உங்ககிட்ட தான் நான் செக் பண்ணனா நீ ஒத்துக்குற நீ தலபதி ஃபேன் ஓகே ரைட் என்ன கேட்க போறீங்க சரி இதே கேள்வி தான் கேப்போம் நீ பதில் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டனா நீ தலபதி ஃபேன் நாங்க ஒத்துக்குறோம் நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன் ஆனா தப்பா பதில் சொன்னா அடிப்பீங்களா கொலையே பண்ணிரும் உன்னை எனக்கு பொண்டாட்டி இருக்கு ஆனா கூட இல்ல கூட இல்லையா அப்படி வச்சுக்கிறியா அப்பாட்டியா வைக்கலாம் தான் பாக்குறேன் யாரும் வர மாட்டேங்கிறாங்க இதுக்கே நான் ஆல்ரெடி சேர்த்தடி நான் உண்மையே பேசுறேம்மா தளபதி ரசிகர் என்னைக்குமே உண்மைதான் பேசுவான் தெரியுமா பொய்யே பேச மாட்டான் சொன்ன கேள்வி என்ன டெஸ்ட் இது கட்டாத ஒரு 5 கேள்வி கரெக்ட்டா பதில் சொல்லிட்டனா நீ தலபதி ரசிகன் ஒத்துக்குறோம் 5 கேள்வி தானே ஆமா 1000 கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவேன்ப்பா 5 கோடி பக்குவம் பதில் சொல்லணும் முத கேள்வி இந்தா புடி என்னது அது வாட்சி அது எங்களுக்கு தெரியும் ஓடுதா இல்லையா பாத்து சொல்லு தெரிஞ்சுக்கிட்டே ஏமா கேக்குறீங்க வாட்சி தானே கேட்டதை மட்டும் கரெக்டா சொல்ல பதில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுனா ஓடுதா இல்லையா வாட்சி கீழ பாரு ஓடலையே அதான் உன் கேள்வி அந்த வாட்சி ஏன் ஓடல யார் காரணம் இந்த மாதிரி வாட்சி ஓடாம போறதுக்குலாம் காரணம் திமுக காரன் தான் நம்ம பையன் தான் ஆமா. தெரியுது அடுத்த கேள்வி சீரியஸா அவங்கனால மட்டும்தான் இது ஓடல ஆமா சதி பண்ணுவாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் கேள்வி பாஸ் பண்ணிட்ட அது ஈஸியான கேள்வி அடுத்த ஒரு கேள்வி டெஸ்ட் வைக்கிறாரு நம்ம என்ன? தலைவரோட சின்ன என்னது தலைவரோட சின்னம்மா யோசிக்கிற பாத்தியா சின்னம்மாவை எனக்கு தெரியாதப்ப தலைவருக்கு சின்னம்மா இருக்குங்கிறது எனக்கு எங்க தெரியும் எனக்கு தெரியாது அவங்க அம்மா தான் தெரியும் சின்னம்மாவை தெரியாது தலைவரோட சின்னம்மாவை கேட்கலையா தலைவரோட சின்ன என்னது சின்னம்மா அதானே அதுதான் கையில வச்சிருக்கோம்ல தானே சரி அதோட பேர் என்ன விசில் தானே இதுக்கு பேரு அது விசில்ன்றது தெரியும் விசிலுக்கு என்ன பேரு விசிலுக்கு என்ன பேரா யோசிக்கிறான் குழப்பமா இருக்கு யோசிக்கிறான் நான் சொல்ல கண்டுபிடிச்சேன் மடக்கு ஊதி கரெக்ட் தானே கரெக்ட் அதான் எல்லாரும் மடக்குதின்னு சொல்லுவாங்களா அது கெட்ட வார்த்தையா தெரியுதுன்னுங்கிறதுனால நான் அதை சொல்லல அதுக்கு ஏன் மடக்குதின்னு பேர் வச்சாங்க தெரியலையே தெரியலையா என்ன தெரியுமா இது அதாவது இது இருக்கு இல்லையா என்னது இது இதுதான் வாய் வாய் யார் வாய் அது விசிலுக்கு வாய்ப்பா விசிலுக்கு வாயா ஆமா இது வாயில இந்த வாயை நம்ம வாயோட வச்சிடுறோமா வச்சு ஊதுறப்ப உள்ளார மடக்கி அந்த கொட்டை சுத்தும் அதனால ஊதி மடக்கிறதுனால மடக்கு ஊதி
வேற அவன் ஏதாவது சொல்லி ஏதோ நம்பக்க பாக்குறான். அதெல்லாம் இல்ல. அடுத்து ஒரு உண்மையா ஒரு அறிவு பூர்வமான ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்ற. ஏதோ விசில் வச்சுன்னு சொல்லிட்டேன்னா நம்ப முடியாது இல்ல தளபதி ஃபேன். நம்ம பேசுற எல்லாமே அறிவாளித்தனமா தான் பேசுறோம் எங்க ரசிகர்கள் எல்லாமே. ஆனா மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஊடகம் ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஊடகத்துல போய் நீ பார்த்த வேலை நாங்க பார்த்தோம். சரி சொல்லு, நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் தெரியுமா? விர்ச்சுவல் வாரிசா? தெரியல. அப்பனா தெரியல. நீ சரி, விர்ச்சுவல் வாரிஸ்னா என்ன? என்ன கேட்டு முடிச்சல இருடா, அப்புறம் அடிக்கலாம் என்ன? ஏய், விர்ச்சுவல்னா என்னப்பா? வாரியார்னா என்ன? விர்ச்சுவல்னா என்ன? அத சொல்லுங்க. நம்மளே கொலப்ரா டைம் வேஸ்ட் பண்றா. உனக்கு தெரியல. நான் சொல்றது கேளு. தளபதி படம் வர்றதுக்கு முன்னாலே போஸ்ட் ஒட்டணுமே நான் படம் பார்ப்பேன் தெரியுமா? எங்க போய் படம் பார்ப்ப? எங்க போயா? படமே ரிலீஸ் ஆகல ஜனநாயகம், நீங்க போய் படம் பார்த்து அதுக்குள்ளேயே கண்ணை மூடிட்டு அந்த பகவத் கேசரி படத்தை தலைவனை நினைச்சு பார்த்தா அங்க பாலையா தெரிய மாட்டாரு, தலைவன் தான் தெரியவாரு தெரியுமா? சொல்றேன், நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. படத்துல சொல்லிருக்காரு பாரு, விர்ச்சுவல் வாரிஸ் இருக்கிறாங்களே அவங்களோட கொள்கை என்ன சொல்லு. ஓ, கொள்கையா? அதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதெல்லாம் திமுக காரங்க கொள்கை. ஆமா. அப்போ கொள்கை இல்லன்றியா நம்மளுக்கு? ஐயோ, நம்ம கொள்கை என்ன தெரியுமா? இந்த அவதூறு பேசுறது, அராஜகமா இருக்கிறது, பொய், புரட்டு, இதெல்லாம் இப்படியெல்லாம் நமக்கு கொள்கை இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் நம்ம கொள்கையா? கரெக்டா தானே சொல்றேன். நம்மளே கேள்வி கேட்டு கொலப்புறா. பாசத்தை வச்சு நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். இப்ப மாட்டாரு. பாசத்தை வச்சா? ஆமா. உனக்கு அம்மாவை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா? ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா இருக்கு. கஷ்டம் யோசிக்கிறா பத்தியா? ஹலோ, என்னதான் இருந்தாலும் அம்மா எல்லாம் வயசாகி செத்து போயிடும். ஆமா, தளபதி தான் சாகவே மாட்டார். அவர்தான் பிடிக்கும். தளபதி 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 தளபதி. உனக்கு உங்க பொண்டாட்டி பிடிக்குமா எங்க தளபதி பிடிக்குமா? அது எப்படி? 1000 தான் இருந்தாலும் தளபதி தான் பிடிக்கும். ஒரு விஷயம் தெரியுமா? நான் அடுத்த ஜென்மத்துல தளபதிக்கு பொண்டாட்டியா பிறந்து புள்ள புத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். திரிஷா கூட அப்புறம் தலைவர் வந்தாரு. நீங்களும் என்ன அவர் கேட்ட மாதிரி பேசிருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி தான் சொல்றேன். அடுத்த ஜென்மத்துல தலைவருக்கு பொண்டாட்டியா பிறந்து புள்ள புத்து கொடுப்பேன்னு சொல்றேன். சரி, ஓகே. இதுவரைக்கும் கேட்ட கேள்வி நான் சாதாரணமான ஒரு கேள்வி. இதுக்கு அப்புறம் தான் தெரியும் லாஸ்ட் ஃபைனல் क्वेश्चन. இதுக்கு சொல்ற நீங்க வாங்கம்மா, நீங்க தான்மா சரியா கேக்குறீங்க. வாங்கம்மா, சொல்லுமா. இதனால அடிச்சிடாதம்மா. எல்லா புருஷனும் லாஸ்ட் கேள்விதான் இது மண்டையில இருக்க போதா என் கையில இருக்க போதா முடிவு பண்ண போகுது. நான் கேள்வியை கரெக்டா சொல்லிட்டா எனக்கு சப்பாத்தி போட்டு கொடுப்பீங்களா? இது என்னல சமையல்காரி நினைச்சிருக்க போடா அவன புடுற. என்னடா இவன்? டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தளபதியே சொல்றாரு, இப்ப என்ன பார்க்க வராத, ஏறாத, அங்கெல்லாம் பண்றேன்னு சொல்றாரு. சொன்னா கேப்பியா மாட்டியா? தளபதி சொன்னா கேட்டுதானே ஆகணும். தளபதி வண்டி பின்னாடி வராத, கை எனக்கு ஃபேன்ஸா நிக்காதன்னு சொல்றாரு. கேப்பியா மாட்டியா? சொன்னாலும் கேட்க கூடாது. நம்ம உண்மையா இருக்கோங்கிறத நிரூபிக்கணும்ல. பக்கா பக்கா இது தெரிஞ்சிச்சு. அதாவது நம்ம தளபதி கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணாதீங்க அவர் சொல்லுவாரு. ஆனா அவர் அப்படி சொல்றாரு. ஒரு விஷயம் தெரியுமா? அவரு வராதீங்கன்னு சொன்னாவே வாங்கன்னு சொல்றதா அர்த்தம். புரியுதா? ஆமா, நம்புறீங்களா? இப்ப எல்லாம் நாமெல்லாம் ஒரே எண்ணம் தானே, ஒரே சாதி தானே. இதுக்கு மேல என்னமா கேட்க போறீங்க? நான் தான் எல்லாம் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கேன். என்ன பண்ணிக்கிறீங்க? ஏண்டா அவர் யார் தெரியுமாடா? நம்ம தலைவர் பேர் மூத்த அணில். அவர் மூத்த அணிலா? ஏன் அவர் ஃபேன்ரா, தமிழ் முழு ஃபேன்ரா தெரிஞ்சு சொல்றவங்க. ஒரு மூத்த அணில கூட்டி வந்து நீங்க செக் பண்ணிருந்தோம். செக் அப்பா, நீங்க செக் பண்ணது தெய்வமே தெய்வமே நீங்க தான் உண்மையிலேயே. ஆமா, நீங்க தான் மூத்த அணில். இருங்கப்பா, நீங்க தான்ப்பா, நீதான்ப்பா. அப்போ நீ கடவுளா வந்து காப்பாத்துற. எங்க கட்சிக்கு இதே மாதிரிதான் பிலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒருத்தர், அவர் தான் கடவுளா வந்து காப்பாத்துறாரு. கூட்டு பேட்டி எடுறான்னு பேட்டி எடுத்துவான். இப்படி வந்து பண்ணி வச்சுக்கீங்க. கொஞ்சம் லேட்டா வந்து கேப்ல தலை பிடிச்சு பொழுது வச்சுக்காரு. உட்காரு உட்காரு. அது எடுத்து போறாரு. சேர்த்து போட தண்ணி கூட. அட பாவியடே, ஒரு மூத்த அணில போயிட்டு பொழுது வச்சுக்கீங்க. இருந்தாலும் அந்த மண்டைக்கு நீ பார்க்கவோ டவுட் ஆயிருச்சு. நீங்க எதுக்கு அடிக்கிறது அரெஸ்ட் பண்றதும் பண்ணு பேச்சாது. வாங்க புகர் வா புகர் புகருங்கடா. தெய்வமே குருநாதா மன்னிச்சுக்க.